தேவசமத்தில் தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்தர் ராஜா தேவசமத்தில் உட்காந்தாங்க, அண்ணாலம்மா தேவசமத்தில் உட்காந்தாங்க, யாக்கோபு தேவசமத்தில் உட்காந்தாங்க, ஆபிரகாம் தேவசமத்தில் உட்காந்தாங்க. எல்லாரும் தேவசமத்தில் உட்காந்து தான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை மறந்து விடாதீங்க. உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் எழுமணும், உங்கள் பிள்ளைகள் பிரகாசிக்கிறப்பன்னா தேவசமத்தில் உட்காந்து தான் கதை நடக்கும். பார்த்துக்கொள்ள அல்லேலூயா. தாய்மார்கள் வந்து பிள்ளைகளுக்காக நல்லா போராடி ஜெபிக்கணும். பார்த்துக்கணும். எனக்குன்னா நீங்கள் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தாய்மார் அசால்ட் இருக்கக்கூடாது. தாய்மார்கள் வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு வீராங்கனை என்ன செய்யணும்? மரணம் பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்து படிக்க வைக்கிறது பெரிய காரியம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதிக்கணும். அந்த பிள்ளைகள் வரும் நாட்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, அந்த பிள்ளைகள் வாழ்க்கை சுயசமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். போகிற இடத்துல கண்ணீர் கம்பல் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும், தோற்று போன வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட நம்ம பட்ட அவமானங்கள் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்போ நம்மளாம் பெரியவங்க இருக்கிறோம், நம்ம வீட்டில் வந்து நம்ம பெற்றோர்கள் தாய்மார்கள் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்க மாட்டாங்க, தெரியாது. பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் தாய்மார்கள். ஆனால் நம்ம பெற்றெடுத்த பிள்ளையை வந்து எந்த கஷ்டப்படாமல் இருப்பதுக்கு நீங்கள் தாய்மார்கள் நல்லா ஜெபிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அப்போ தான் பிள்ளைகள் நல்லா இருக்குமா. அந்த ஜெபம் தான் பிள்ளைகள் பார்த்துக்கணும். அதான் ஏற்ற வேலையை சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட ஒரு பொற்பழங்களுக்கு சமயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கண்டிப்பான முறையில் வெளிப்படுத்துவார். இப்போ வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தாய் இருக்கும்போது ஒரு மகனை வந்து வெளியே படிக்க வச்சுருக்கிறாங்க. படிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாய்க்கு திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு கனவு வந்து தான். அந்த கனவில் வந்து அந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டி இருக்கிற மாதிரி அந்த தாய்க்கு கனவு வந்துருக்கு. உடனே தாய் நடுச்சாமத்தில் அந்த கனவு பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரி பிள்ளை வந்து பயப்படுற மாதிரி, பிள்ளை வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கனவு அந்த பெத்த தாய்க்கு வந்திருக்கிறது. அதை தான் ஐயோ என் பிள்ளை அழுகிற மாதிரி, என் பிள்ளை ஒரு ஆபத்தில் மாட்டிருக்க மாதிரி கனவு வருது, என்னன்னு தெரியல, ஒருவேளை என் பிள்ளை சிக்கலில் மாட்டிருப்பானோ அப்படின்ட்டு நடுச்சாமத்தில் இருந்துச்சு. அப்போ அதே இடத்துல நினச்ச முழங்கால் போட்டாங்க. முழங்கால் போட்டு 2 கையை தூக்கிட்டு, ஆண்டவரே இந்த நேரத்தில் என் பிள்ளை எங்கே இருந்தாலும் சரி, என் மகன் எங்கே இருந்தாலும் சரி, என் மகன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, எங்க இடத்துல இருந்தாலும் சரி, நீ பக்கத்துக்கும் தூரத்தேவன். என் மகன் மீது உங்களுடைய பாதுகாப்பை ஏசப்பா உங்கள் நாமத்தில் கட்டளிடுகிறேன். என் மகன் மீது ஆண்டவரே உங்களுடைய சுகத்தையும், உங்களுடைய பலத்தையும், உங்களுடைய சமானத்தையும், உங்களுடைய சந்தோஷத்தையும் நான் கட்டளிடுகிறேன். ஏசப்பா உங்களுடைய பாதுகாப்பு என் பிள்ளைக்கு உண்டாமடி சொல்கிறேன். என் பிள்ளை இப்போ எங்கே இருந்தாலும் உங்களுடைய கிருபை கடந்து போகட்டும், உங்களுடைய வல்லமை கடந்து போகட்டும், உங்களுடைய அற்புதம் கடந்து போகட்டும், அதிசயம் கடந்து போகட்டும். என் பிள்ளை மேலே ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. என் விண்ணப்பத்துக்கு பதில் தாரும். நீர் கொடுத்த என் மகன் பாதுகாப்பு இருக்குன்னு நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஏதோ என் உள்ளத்தில், ஏதோ ஒரு சரீரத்தில், ஏதோ ஒரு கலக்கம் என் உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொப்பனத்தில் ஏதோ என் மகனை குறித்து ஒரு பயம் எனக்கு வருகிறது ஆண்டவரே, என்னன்னு தெரியல தகப்பனே. ஒருவேளை என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும் இடத்துல கெஞ்சும் மன்றாடுகிறேன் தகப்பனே என்று சொல்லி, உண்மையில் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் தன் மகனுக்காக என்ன செய்தார்களாம்? ஜெபித்தார்களாம். காலையில் வந்து மகன் ஃபோன் போட்டானா, அம்மா நேற்று இரவு நான் வந்து ஒரு சாவின் ஒரு விளிம்பில் இருந்தேன். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஹாஸ்டலில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 25 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ என் மேலே தோள்பட்டில் கையை தட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் முழிச்சு பார்த்தா எல்லா பக்கம் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு சன்னலை திறந்து பார்த்தே ஒரு பைப்பு தெரிஞ்சு, அந்த பைப்பு பிடிச்சி அப்படி சரிச்சிருச்சுன்னு இறங்கி கீழே வந்துட்டேன். இறங்கி வந்து கீழே நின்று பார்க்குறேன், எப்படி நான் முழித்தேன், எப்படி இறங்கினேன், எப்படி ரோட்டுக்கு வந்தேன், இந்த பைப்பு பிடிச்சி இறங்கி வந்தேன், எனக்கே ஒன்றும் புரியல. தூக்கத்தில் இதெல்லாம் நடந்த மாதிரி இருந்துச்சு. நான் காலையில் காப்பாற்றப்பட்டேன். என் கூட இருந்த 25 பேர் அவங்க மறித்து விட்டார்கள். அம்மா யார் என்னை காப்பாருன்னு தெரியாது. ஒரு கரம் வந்து என்னை தட்டி எழுப்புச்சு. அந்த கரத்தினால என்னை வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தயார் சொன்னாங்களாம், மகனே நான் தினமும் உனக்காக நான் ஜெபிப்பேன். என் மகனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. என் மகனை உங்களுடைய கரத்தில் போட்டு ஜெபிப்பேன். நான் டெய்லி ஜெபிப்பேன். ஆனால் நேற்று இரவு தூங்கும்போது நடுச்சாமத்தில் நீ ஏதோ பயந்து ஒரு உயிருக்கு ஒரு போராடி இருக்கிற நிலைமையில் நான் வந்து உணர்ந்தேன். நான் திருநீ எதிர்த்து முழங்கால் படிட்டு விடிய உனக்காக நான் 2 கையில் உயர்த்தி, என் மகனுக்கு பாதுகாப்பு, என் மகனுக்கு பலன், என் மகனுக்கு சுகத்தை தாங்க என்று சொல்லி நான் தேவனிடத்திலே போராடி ஜெபித்தேன். மகனே, அந்த ஜெபந்தான் ஏசாப்புடைய கரம் உன்னை தட்டி எழுப்பி உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டது. அதுதான் அந்த உனக்காக ஜெபத்துக்கு உண்டான பதில் என்று அந்த தாயார் அந்த மகனுக்கு விலக்கி கொடுத்தார்களாம். அன்பாண்டவளே, ஜெபம் என்பது ஒரு காவலாளியை காக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது ஜெபத்தில். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க.
நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் இப்போ 2 பிள்ளை வச்சுருக்கீங்களா, ஒரு பிள்ளை வச்சுருக்கீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, அதுக்கு நீங்கள் வேலி அடித்து நீங்கள் ஜெபிக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பாதுகாப்பை கட்டளையிடணும். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்கள் பிளட்டு, உங்கள் ரத்தம், உங்கள் சந்ததி, அந்த பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். தாய்மார்கள் குறிப்பாக அந்த பிள்ளைய மேலே டெய்லி பாதுகாப்பை கட்டளையிட்டு ஜெபிக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஏதோ பிள்ளை படிக்கிறான், வைக்கிறான், கொள்கிறான் அப்படின்னு அசால்ட் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளையை காலையில் போச்சுன்னா சாயங்காலம் வருதுங்க, எங்கே போகுது, என்ன செய்து, யாரை பார்க்குது, என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருப்பதுக்கு காரணமே தாய்மாரோடைய ஜெபம் மாத்திரம்தான். அதனால தான் அனுதினமும் நீங்கள் காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தையும், உங்கள் கணவனையும், உங்கள் மனைவியும், உங்கள் பிள்ளைகளையும், நீங்கள் கையீடு செய்கிற வேலையும், நீங்கள் வச்சிருக்கிற வாகனத்தையும், நீங்கள் ஓட்டுகிற அந்த 2 வீலரையும், எசப்பா என்னுடைய வாகனத்தை உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், என் வாகனத்தின் மீது உடைய பாதுகாப்பு உண்டாவதாக, உடைய பிரச்சனை என் வாகனத்துக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வாகனத்து மேலே, நீ ஓட்டுற வண்டி மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. உடைய சமூகம் எனக்கு முன்னால் சொல்லட்டும். என் பிள்ளைக்கு தெரியாது, ஜெபிக்க தெரியாது, என் பிள்ளைக்கு எப்படி உடைய பிரச்சனத்தை உணர தெரியாது, என் பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை என்று ஜெபிக்கும் போது தான் அந்த பிள்ளையை ஏசப்பா என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிறார். அன்பார்ந்தவர், ஒரு தாய் தான் பிள்ளைக்காக ஏசப்பாடுக்கு விண்ணப்பம் வைக்கிறா. என்ன விண்ணப்பம் வைக்கிறா? என் பிள்ளை முடியாமல் இருக்கிற ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவதில்லை. ஒன்று அம்மா சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது, அந்த மேய்ச்சிலிருந்து விழுகிற துணிக்கி அந்த நாய் திங்குமே அப்படின்னு தன்னை தாழ்த்துறா. ஒன்று அப்பா சொல்கிறாரு, ஸ்திரியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறாரு. உடனே அவருடைய மகள் காப்பாற்றப்படுகிறார். ஒரு தாய் வீட்டில் பிள்ளையை போட்டுட்டா, பிள்ளையை போட்டு என் பிள்ளை முடியாமல் இருக்கு, ஏசப்பா எங்கேயோ இருக்கிறாரு, தேடி வர்றா, மன்றாடுகிறார், கதறுகிறார். ஏசப்பா இந்த தாயாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார். பிள்ளையை பார்க்கல, சொல்லுங்கள் பார்ப்போம். மாத்திரமல்ல, 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஒரு படைக்கு தளபதி, 100க்கு அதிபதி, பெரிய மனிதன். அவன் இயேசுவை தேடிட்டு வர்றான். இயேசு என்ன செய்யறான்? தேடிட்டு வர்றான். ஆண்டவரே என் மகன் முடியாமல் இருக்கிறான், நீ போதகரை தொந்தரவு பண்ணாதே, உன் மகன் இறந்துட்டான். போதகர் எங்கேம்மா இருக்காது? போதகரை தொந்தரவு பண்ணாத, மகள் இறந்துட்டா. என்ன போதகர்? அது யார்? சாதாரண ஆள் இல்லை, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவர் பெரிய ஒரு அதிகாரி, ஒரு பட தளபதி பாருங்க. அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறான், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இயேசுவை தேடிட்டு வர்றான். தேடி வரும்போது ஒரு தகப்பனுடைய அந்த பிரயாசம், அது சாதாரண ஆள் இல்லை. அவன் ஒரு கஞ்சிக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறவன், இருக்க வரான். அவன் ஒரு பெரிய ஒரு தலைவன், ஜெபாலய தலைவன். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய மகளுக்காக என்ன செய்யறான்? மன்றாடும் போது எல்லாம் சொல்கிறாங்க, அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? போதகர் நீ என்ன செய்யாத, வருத்தப்படுத்தாத, உன் மகள் என்ன செஞ்சிட்டா, மரித்து போனாள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அவர்? இயேசு என்ன பண்ணார்? எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அந்த பிள்ளை என்ன செஞ்சார்? தொட்டார், தூக்குனார், உயிரோடு எழுப்பினார். அதை தெய்வம் இயேசு கையை தட்டுங்க. இது ஒரு தகப்பன் பிள்ளைக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு காரியம். அதுக்கு தான் ஜெபம். இன்னைக்கு நீங்க பெத்தெடுத்த பிள்ளைங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கணும்னா நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்க பிள்ளையை குறித்து தேவனிடத்தில் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிள்ளைக்காக துதிக்க வேண்டும், பிள்ளைக்காக ஆராதிக்க வேண்டும், பிள்ளையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், பிள்ளையை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை பிள்ளைங்க சரீரத்தில் முடியாமல் பலவீனத்தோட நெருக்கத்தோட திடீர்னு ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளை மயக்கப்பட்டு விழுந்துருது. டீச்சர் போன போடுறாங்க, மயக்கப்பட்டு விழுந்துட்டாண்டு, இங்கேருந்து தாய் ஓடுது. இப்படியே நடக்குது இல்லை பிள்ளைகளுக்கு? மற்ற பிள்ளைங்க நல்லா இருக்கு, உன் பிள்ளை மட்டும் இங்கே என்ன செய்யுது? மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. அவங்க பார்வைக்கு ஐயோ பாவம், அந்த பிள்ளை இப்படி மயக்கம், சரியாக சாப்பாடு போல இருக்குது, அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்கும் அனுப்பிடும் போல தெரியுது அப்படின்னு ஒருத்தன் பேசுவேன். பிள்ளையை பட்னியாக போடும் போல தெரியுது அவங்க அம்மா அப்படின்னு ஒருத்தன் பேசுவேன். இந்த பிள்ளை அப்படியே எலும்பு தூளமாக இருக்குது, என்ன அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்குமா கொடுக்காதா பேசுவான். இப்படி சம்பவங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடாது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பிள்ளைய மேலே நம்ம இயேசுடைய ரத்தத்தை தெளித்து பாதுகாப்பிட்டு ஜெபிக்கணும். அன்பார்ந்தவர்களே, நீ வேதத்தை நிறைய எடுத்து பாருங்கள். அநேக பிள்ளைகளுக்காக
தாய் தகப்பன் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தாய் தகப்பன் ஜெபிக்கிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகளுக்கு சுகபலம் உண்டாகணும், என் பிள்ளைகளுக்கு மெடிக்கல் செலவு வரக்கூடாது, என் பிள்ளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு திருமண காரியம் நல்லபடியாக இருக்கணும். பிள்ளை வந்து ஒரு வயசுக்கு வந்த பிற்பாடு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாமல் பிள்ளைய திருமண காரியத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன வேதம் சொல்லுகிறது? ஏற்ற வேலையில் நீ ஜெபிச்ச ஜெபம் அது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் சமம் என்று வேதம் சொல்லுகிறது. என் பிள்ளைக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பப்ளிக் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஜெபம் வந்து உங்கள் பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு அந்தரங்கத்தில் இருக்கணும். திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகணும், பிறகு அந்தரமாக ஆக ஜெபிக்கணும். தாய்மார்கள் தனி ஜெபம். மற்ற இடத்துல பப்ளிக்கில் ஜெபிக்கிற அது வேறு. தாய்மார்கள் பர்சனல் ப்ரேயரில் வந்து உங்கள் பிள்ளைங்க மேலே பாதுகாப்பாக கட்டளிட்டு ஜெபிக்கணும். பிள்ளை மேலே தேவ ஞானம் உண்டாகும்படி ஜெபிக்கணும். பிள்ளைகள் போகும்போது ஒரு தெய்வீக சக்கினா மகிமை மூடி இருக்கணும் ஜெபிக்கணும். உலக சிற்றின்பங்கள், உலக இன்பங்கள், உலக களியாட்டங்கள் எதுவும் என் பிள்ளை சிந்தையில் வரக்கூடாது. என் பிள்ளை எண்ணத்தில் என் பிள்ளை நினைவில் வந்து தேவ பிரசன்னம் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிள்ளைகளை கட்டளிட்டு ஜெபிக்கணும். லவ், கத்திரிக்காய் இதெல்லாம் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அந்த சிம்டமே என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அந்த லவ், மண்ணாங்கட்டி இதெல்லாம் வந்து என் பிள்ளைக்கு வரக்கூடாது. என் பிள்ளை மேலே மகிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பன் ஜெபம் பண்ணணும். பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து கர்த்தர் வந்து அவனை பார்த்தேன் அவன் அப்படின்னு பேசவே பேசாது. ஏன்னா நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் அப்படி இருக்கிறது. எனக்கு பிள்ளையை அவுத்து விட்டுறக்கூடாது. உங்கள் பிள்ளையை பாதுகாப்பான ஜெபம் தான் பிள்ளைகளை பாதுகாப்பு. நீங்கள் இப்போ ஜெபிக்கிற ஜெபம் தான் பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. என் பிள்ளைக்கு பலவீனம் வரக்கூடாது, சோறு வரக்கூடாது, அசதி வரக்கூடாது, நெருக்க வரக்கூடாது, என் பிள்ளை கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக திறப்பில் இருந்து ஜெபிக்கணுங்க. பிள்ளைகளுக்காக திறப்பில் ஜெபிக்கணும். இந்த காலத்தில் வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்கும், என்ன ஆபத்து வரும், என்ன போராட்டம் வருங்கிறது யாருக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒளிய ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். நீ முன்னக்கூடிய பலவானை கட்டிடு, பாதுகாப்பு கட்டளையிட்டு உனக்கு விரதமாக எழும்புகிற அந்தகார வளமே கட்டி ஜெபி, பாதுகாப்பு வரும்னு சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். என் சந்ததி ஒளிவு மர கன்றுகளை போல வளர்ந்திருக்கும். அவர்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும். என் பிள்ளைய மேலே இயேசுவினுடைய பாதுகாப்பின் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு நீ சொல்லு, அவரொரு பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஜெபிக்க மறக்காத. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடு, அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கட்டளையிடு, அந்த பிள்ளைகளுக்கு கிருபியை கட்டளையிடு, அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடு, பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கட்டளையிடு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது நான் அந்த தாயாருடைய ஜெபத்தை கேட்டு நான் என்ன செய்வேன்? அற்புதம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, மார்க் 9 ஒரு தாப்பன் வர்றாரு. தன் பிள்ளைக்காக ஜெபிக்க மகனுக்காக ஜெபிக்கிறாரு. அப்பா கேட்குறாரு, இந்த உங்களுக்கு எவ்வளோ காலம் பிசாசு பிடிச்சிருக்குன்னு கேட்குறாரு. சிறு வயதிலிருந்தே உண்டா இருக்கு. நீ விசுவாசித்தால் அது உனக்கு நடக்கும். அப்போ இங்கே இருங்களேன், சீசர்கிட்ட கொண்டு வர்றாங்க, அந்த விரட்ட முடியல. அவனுக்குள்ள 2 ஆவி இருக்குது. அப்போ வந்து வாசிங்க பாப்பா மார்க் 9. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு தகப்பை வந்து பிசாச்சு பிடிச்சிருக்க மகனுக்கு சீசர்கிட்ட கொண்டு போகிறாங்க. சீசர் ஓட்ட முடியல. அப்போ ஏசப்பா, சீசர்களே, நான் இது வரைக்கும் அவன்கிட்ட உங்கள் கூட இருப்பேன், அவனை என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறாரு. அந்த தகப்பை கொண்டு வர்றாரு, மகனை கொண்டு வர்றாரு. அடுத்து அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. யாருக்குள்ள இருக்கிற ஆவி அலக்களித்தது? அந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற ஆவி அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? இப்ப அந்த வாலிபனுடைய தகப்பனை நோக்கி ஏசப்பா பேசுறாரு. நல்லா கவனிக்கணும். தகப்பனை நோக்கி இவனுக்கு எவ்வளவு காலம் உண்டாயிருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் தாப்ப என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே இவனுக்கு இருக்கு அப்படிங்கிறான். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். யார் கேட்கிற இந்த வார்த்தையை?
தகப்பன் கேட்கிறார். ஓகே, இதுக்கு என்ன? அப்புறம் அடுத்து அப்பா என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப என்ன சொல்றாரு? உன் மகன் நல்லா இருக்கணும்னா, நீ பெத்தெடுத்த உன் மகன் நல்லா இருக்கணும்னா நீ நீ கவனிக்கிறீங்களா? யாரை பார்த்து கேட்கிறாரு? உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா நீ உனக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். சின்ன பிள்ளைகளை வளர்த்துட்டு வர்ற ஒரு பலவீனத்தோட, சின்ன பிள்ளைங்க வளர்த்துட்டு வர்ற, வாலிப வயசு ஆயிருச்சு, நீ சொல்ற தீயிலையும் தண்ணியும் தள்ளுன்னு சொல்ற. அப்போ ஏன் உனக்கு சுகம் கிடைக்கல? ஏன் உன் மகனுக்கு சுகம் கிடைக்கல? ஏன் வாலிப வயது வரைக்கும் இந்த போராட்டத்தோடையே உன் பிள்ளை நீ வளர்த்துருக்கிற? அப்போனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஒரு குறை. என்ன குறை என்றால் உங்ககிட்ட. அப்போ அவன் தகப்பன் என்ன தெரியுமா சொல்றான்? என்ன சொல்றான் தெரியுமா? வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். பாத்தீங்களா என்ன சொல்றான்? என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி. அப்ப அவன் பிள்ளையை வளர்ப்பதில் விசுவாசமா இருந்தானா அவிவிசுவாசமா இருந்தானா? சொல்லுங்க. அப்போ ஏசப்பா அற்புதம் செய்வதுக்கு ஒரு தடை என்ன தெரியுமா? அப்பேங்காரன் பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை சுகமாக இருக்கணும், பிள்ளை நல்லா அற்புதமான வாழ்க்கை வாழணும், என் பிள்ளை நல்லா வளரணும், என் பிள்ளை சுகமாக இருக்கணும்னு சொல்லி அந்த அப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அப்பனுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. ஏதோ பெத்தா வளர்த்தா ஆளாக்கணும் அப்படிங்கிற அதே வழியில் போயிட்டு இருக்கிறான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கிடையாது, பிள்ளை வாழ்க்கையை குறித்து கவலை கிடையாது, பிள்ளை சுகமான வாழ்க்கையை குறித்து கவலை கிடையாது. பெத்தா வளர்த்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஒழுக்கமாக இருக்கிறானா, சுகமாக இருக்கிறானா, சந்தோஷமாக இருக்கிறானா, சமானமாக இருக்கிறானா, ஞானமாக இருக்கிறானா, கிருபையாக இருக்கிறானா, தேவனுக்கு பயந்து நடக்கிறானா அப்படிங்கிற கவலை இல்லாமல் அந்த தகப்பன் பிள்ளையை குறித்து கவனம் இல்லாமல் இருந்தான். பார்த்துக்கொள்ளுங்க. இதை பார்த்தோன்னே பிசாசு என்ன பண்ணா? 2 பிசாசு அந்த மகனுக்குள்ளே போயிருச்சு, அந்த வாலிகளுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் இயேசுகிட்ட கொண்டு வந்தோடனே பாருங்கள், சீசர்களால் விரட்ட முடியாத ஆவி 2 ஆவி. அது என்ன ஆவி? வாசிங்க 26ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அதுக்கப்புறம் அந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இது ஒரு தகப்பனுக்கு ஒரு மகனுக்கும் நடக்கிற ஒரு காரியம். இப்போ தகப்பன் போராடுறார். ஏன்னு கேட்டால், இங்கே இருங்க, பிள்ளை வளர்ப்பில், பிள்ளை சுகத்தில், பிள்ளைகள் ஞானத்தில், பிள்ளைகள் எதிர்காலத்தில், பிள்ளைய உயர்வில், பிள்ளைய மேன்மையில் உங்களுக்கு ஒரு விசுவாசமாக தான் நீங்கள் பிள்ளையை வளர்க்க வேண்டுமே தவிர, இவன் நல்லா வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சுவானா பார்ப்போம், இவன் நல்லா படிச்சிருவானா பார்ப்போம், இவன் பாஸ் ஆயிடுவானா பார்ப்போம், ஒருவேளை என்னைய மாதிரி இந்த வேலையை தான் பார்ப்பான் போல தெரியுது, என்னைய மாதிரி இந்த சும்புக்கிற வேலை தான் பார்ப்பான் போல தெரியுது, ஒருவேளை தீப்பெட்டி ஆஃபீஸில் தான் வேலை பார்ப்போம் போல தெரியுது, ஒருவேளை டின் ஃபேக்டரி தான் வேலை பார்ப்போம் போல தெரியுது, ஒருவேளை செக்க ஆட்டில் தான் வேலை பார்ப்போம் போல தெரியுது, என்னை மாதிரி வந்துடுவோம் போல தெரியுது, பார்ப்போம், இந்த வருஷம் பார்ப்போம், 10th பார்ப்போம், முடிஞ்சால் +1 பார்ப்போம், அப்படியே நம்ம வேலைக்கு நம்ம இழுத்துட்டு போயிடும், வேறு வழியில் என்ன செய்ய அப்படின்னு பேசி நல்லா படித்து முன்னேறவனையும் என்ன அவன் புத்தியை மாற்றி எண்ணத்தை மாற்றி ஓம்பக்க இழுத்துற. இதான் விசுவாசம் தளர்கிறது. அப்படி என்றால் பிள்ளை வளர்ப்பில் நீங்கள் விசுவாச வார்த்தையை ஊட்டி பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? உன் பிள்ளைக்கு எந்த வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளையை வளர்க்கணும்? அன்பார்ந்தவளே, நான் பேச வந்தது வேறு, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேறு காரியம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு தகப்பனுமாருக்கும் சொல்லு, பிள்ளை வளர்ப்பில் அசால்ட்டாக இருக்கிறாங்க, பிள்ளை வளர்ப்பில் ஞானமலம் இருக்கிறாங்க. நான் கொடுத்த பிள்ளைகள் கற்பத்துக்கணி, தாயின் கருவிலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், நான் கொடுத்த கற்பத்துக்கணி, அதை வளர்ப்பதில் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க, அசால்ட்டாக இருக்கிறாங்க. அப்போனா பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி என்ன செய்யணும்? வளர்க்கணும். எதை? வசனத்தை. என் சந்ததி ஒளிவு மர கன்றுகளை போல வளர்ந்துருக்கும், நீ பயப்படாதம்மா. பிள்ளையை பார்த்து அப்பே அம்மா கேட்கணும், மகனே மக்கா நீ பயப்படாத, உன் சந்ததி ஒளிவு மர கன்றுகளை போல வளர்ந்துருக்கும். நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இடத்துல அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக்காக வளர வைக்கும். இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக்காக ஞானவானா மாத்திரம்.
நீ ஒன்றும் ஞானவானை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானவான் உங்கள் பிள்ளைகளை வந்துட்டாருன்னா அவர்கள் ஞானவானை என்ன செஞ்சுருவாங்க? மாறிடுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெலவீனன் யாவரும் பலவான் என்று. அப்போனா பேசுகிறது பலவீனை வந்துச்சுன்னா பலவீனத்தை பற்றி பேசாத, பலவீனத்துக்கு மேலே பலனை பற்றி பேசணும். பலவான் என்று பிள்ளையை பார்த்து, நீ பலவான்மா, நீ ஞானவான்மா, நீ எலும்புமா, நீ வெளிச்சம் கொடுமா, நீ ஜாதிகளை சொந்தமாக்கவுமா, நீ வெளியே புறப்பட்டு போய் நீ கொளுத்த கண்டுகள் விளாடுவ, நீ செய்கிற கரை வாய்க்க போது, நீ ஒரு கலெக்டர் ஆக போகிற, நீ தேசத்தை ஆள போகிற, நீ ஜாதிகளை சொந்தமாக்குவ, அப்படிப்பட்ட ஒரு கிருபை உனக்கு இருக்குதாயே, நான் பெத்தவில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பிள்ளையை பார்த்து பேசுதுன்னா அந்த பிள்ளை அப்படி உற்சாகம் அடையும். தருதலை நீ எல்லாம் படித்து வாழ்க்கையில் முன்னேறி எனக்கு கஞ்சி ஊற்ற போகிற, நீ எல்லாம் உருப்புற மாதிரி தெரியல. இப்படி பேசி பிள்ளைகளை அவிவிசுவாசத்தை கொடுத்து ஊட்டி வளர்க்காதீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசம் பண்ண வார்த்தைகளை. கர்த்தருடைய வார்த்தையை பேசினா போதும், கர்த்தருடைய வார்த்தையை பேசினா போதும். நீங்கள் ஒன்றுமே செய்வேனா, மற்ற எல்லாமே அவர் வளர்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. வார்த்தையை பிள்ளைங்க மேலே வச்சுருங்க, பிள்ளை மேலே வாக்கு தத்தத்தை வச்சுருங்க. வாக்கு தத்தை பிள்ளைகளை சொந்தமாக்குங்க. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்குது பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க எந்த ஒரு ஆபத்திலையும் மாட்டாது. உங்கள் பிள்ளை அடைக்கலம் என்னது சொல்லுங்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பிள்ளைகள் பாதுகாப்பு கிடைக்கும். அதான் என் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரத்தில் அடைக்கலம் கிடைக்கும். எஸ் சந்ததி அப்படி பேசுங்க. தாய்மார்கள் தகப்பன்மார் அப்படி பேசணும். உங்கள் பிள்ளைகளை கொடுத்து யோசிங்க. இன்றைக்கி பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கட்டி கொடுக்குற இடத்துல நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா தாயும் தகப்பன்னு தான் சொல்ல முடியும், பிள்ளைகளை சொல்ல முடியாது. ஏன்னா வளர்ப்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உண்டான ஜெபம் இல்லை தாய்மார்ட்ட தகப்பன் மாட்ட. பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கணும். பைபிள் இருக்குல்ல, பிள்ளைகளுக்காக ஜெபிச்சவங்கள எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க 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 கதையை படிக்கலையா? ஒரு தாப்பு என்ன செஞ்சார்? ஜெபிக்கிறார் ஏசப்பட்ட. ஏன்? நீ விசுவாசம் இருந்தால் தான் உன் பிள்ளை நல்லா இருக்குங்கிறாரு. உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ விசுவாசம் இல்லை இருந்தனால தான் உன் பிள்ளை நல்லா இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட. இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அதனால் அன்பார்ந்தவர்களே, காலைல எழுந்திரிச்சு நல்லா கர்த்தரை துதித்து சோதரித்து, நேரம் கிடைக்கல ஒரு 10 நிமிஷமாச்சும் ஒதுக்குங்க. நல்ல கர்த்தரை மையப்படுத்தி துதிச்சு, தகப்பனே இந்த நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன், என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த நாள் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. என் பிள்ளை மேலே உம்முடைய மகிமை, என் பிள்ளை மேலே உம்முடைய வல்லமை, என் பிள்ளைங்க மேலே உம்முடைய அபிஷேகம், என் பிள்ளைங்க மேலே உங்கள் பாதுகாப்பு, என் பிள்ளைங்க மேலே உங்கள் ஆலோசனை கணத்தோடு, என் பிள்ளை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உம்முடைய சமூகம் முன்னால் சட்டு என் பிள்ளைக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை போதிங்க தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் வசனத்தைப்படி. ஆண்டவரை டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும், காலேஜில் லெக்சர் சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும், ஏசப்பா நீங்கள் போதிச்சிங்கன்னா அந்த போதனை நிலையான போதனை, அழியாத போதனை, அது உண்மையான போதனையாக இருக்கும். என் பிள்ளைக்கு நீங்கள் போதிங்க தகப்பனே. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் வசனத்தைப்படி என் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிங்க தகப்பனே. என் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தாங்க தகப்பனே. என் பிள்ளைக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருங்க தகப்பனே. என் பிள்ளையை வளர்க்கறதை பற்றி நடங்க தகப்பனே. அப்படி மட்டும் உங்கள் பிள்ளை மேலே இந்த வாக்கு தத்தங்களை வச்சு நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிச்சு காலையில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புனீங்கன்னா அந்த பிள்ளை முகம் பிரகாசமாக போகும். பார்த்துக்கொள்ளுங்க. மனித உலகத்தில் தயவு, மனித உலகத்தில் கிருபை கிடைக்கும். இதுதான் ஜெபம், இதுதான் மன்றாடுது. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் போய் அங்கிட்டு மயக்கப்பட்டுலாம் விழாது, சோர்ந்து விழாது. நல்ல காண்டாமிரத்துக்கு உண்டான ஒத்த பிராண்டத்தோடு இருக்கும், நல்ல ஞானவனாக இருக்கும். டீச்சர் முன்னால் வைக்கப்படாது, எல்லா பிள்ளைக்கு முன்னால் பெஞ்சில் எழுந்திரிச்சு நிற்காது, எல்லா பிள்ளைகளுக்கு முன்னால் அவமானப்படாது. அது அழுகும். நான் 25 பிள்ளைக்கு முன்னால் பிள்ளை டெஸ்க் முன் நின்றுச்சுன்னா அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்னாச்சு அவமானப்படும். அப்போ அந்த பிள்ளை அவமானப்படுற அளவுக்கு நீங்கள் நடக்கக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைங்க தெம்பாக இருக்கணும், ஞானவனாக இருக்கணும். எல்லா காட்டிலையும் இந்த பிள்ளையை கொடுத்து எல்லாம் மேன்மையாக இருக்கணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைங்க நம்ம தேவ பிள்ளைங்க. அதுக்கு மெயின் காரணம் பிள்ளைங்க மேலே நீங்கள் வாக்கு தத்தங்களை வைங்க, பிள்ளைகளுக்காக ஜீபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். இப்போ எல்லோரும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அவர் ஒரு பிள்ளைகள், மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், இப்போ நான் சொல்லி அந்த பிள்ளைகளை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். எல்லோரும் ஒருவேளை கற்பத்தண்ணி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நினச்சிக்கோங்க. மகாத ஸ்ரீகாராத உட போகாத அடைகார பலக மகளகராத ஒடிகா நம்ம துஷாந்தன மாதரகலரா மகதொடிகார பலகராதொடிகார பலகர மகதிஷம் உலகந்தன மலை. எல்லாருடைய மகளை கண்ணு முன்னால் கொண்டு வாங்க சொல்கிறேன். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி
உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. அங்கேயும் ஓடாதீங்க, நடக்காது, யார் நடக்கக்கூடாது. நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை மேலே உங்களை அக்கறை இல்லைன்னு அர்த்தம். எந்திரிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். கவனம். தஸ்மாலா தூசி கரா தூட்டாக்கா. பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுங்க. அங்கேயும் பிராக் பார்க்காதீங்க. இப்போ உங்கள் மேலே உங்கள் பிள்ளைங்க மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரப்போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு அது இல்லை, இது இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். நீ ஒன்றும் சம்பாரிச்சு உன் பிள்ளையை கொடுக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உன் பிள்ளையை பார்த்துக்குவார். எல்லாம் யெகோவா ஈரே உன் பிள்ளைக்கு நடத்துவார். பிள்ளைகளை கட்டி கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளை படிக்க வச்சாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. இப்போ உங்கள் பிள்ளை மேலே மையமே கடந்து வரதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு அக்கினி உங்கள் பிள்ளை மேலே, உங்கள் சந்ததி மேலே இறங்க போகுது. கர்த்தர் வார்த்தை கடந்து வருகிறது. தஸ்மீலா ஹோதனி கர பரிசுத்த ஆவியார் உலாவி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. பகுத்து ஷம்கலா தூட்ட கூணமாக தரப சவபபபப கதரபல கரப. உங்கள் பிள்ளைக்கு ஞானமான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைக்கு ஜெபத்தை ஏறெடுங்க. பிள்ளைக்கு மேலே இயேசுடைய அந்த விடுவிக்கிற விடுதலையின் ரத்தத்தை நீங்கள் பிள்ளைக்கு மேலே தெளிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உம்மையே நம்பியுள்ளே. அப்படியே 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 அவரை பாருங்க, அவரை பாருங்க, உங்கள் பிள்ளையை பாருங்க. இப்போ நீங்கள் வளர்க்குற பிள்ளை மேலே ஏதாவது ஒரு பலவீனமோ, ஏதாவது ஒரு குறையோ, ஏதாவது ஒரு கீழ்ப்படிதலோ, ஏதாவது ஒரு உலக எண்ணம், உலக ஆசைபாசம் உங்கள் பிள்ளைக்கு இருக்குமானால் அது இப்போ உங்கள் பிள்ளையை விட்டு வெளியேறப்போகுது. தேவ சிந்தை, தேவ சுகம், தேவ பலன் உங்கள் பிள்ளை மேலே இறங்க போகிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சக்கலமி கத்த கூரா ரகுலா உங்கள் பிள்ளை மேலே மகிமை இறங்குவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்கள் பிள்ளை மேலே அப்படியே பலமாக இறங்குறாரு பாருங்க. உங்கள் பிள்ளைக்கு சரீரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு சாப்பிடாம, ஏதோ உள்ளத்தில் ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ போராட்டம் இருக்குமானால் கர்த்தர் இப்போ ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்குறாரு பாருங்க. அல்லது உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் ஏதோ மனமன போக்கில் அது இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இப்போ உன் பிள்ளை மாறுது பாரு, இப்போ உன் பிள்ளை ஒப்பு கொடுக்குது பாரு, இப்போ உன் பிள்ளை மேலே ஒரு வல்லமை இறங்குவதை பார்க்க போற, இப்போது உன் பிள்ளை மேலே ஒரு அக்கினி இறங்க போகுது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. இப்போது ஆவியானவர் உங்க பிள்ளை மேலே தொட்டு பலப்படுத்தி உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க போறாரு. ரிபலி கரத டிக்கரவது ஷம்ரகதடபா ரகலி கரது டிக்கரமது டிக்கரபல கரலரபா ஷபல துரபது டிக்கரபல கரலரபா ஓரபல துரபது டிக்கரமது ரபல கரலரபா. இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே ஆண்டவரே, யாருக்காக நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கெஞ்சி மன்றாடுகளோ அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகள் மாறும்படி உலகப்பரமான எண்ணங்கள், உலகப்பரமான நினைவுகள், உலகப்பரமான சிந்தனைகள் சிந்தையிலே பிள்ளைங்க உள்ளத்தில் இருக்குமானால், வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குமானா, கர்த்தரை மறக்கிற உலக எண்ணங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குமானால், அப்படிப்பட்ட எண்ணத்தை, அந்த சிந்தையை விட்டு, அந்த எண்ணத்தை விட்டு, அந்த நினைவை விட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அதை இயேசுவின் நாமத்தில் அந்த சிந்தையை விட்டு இப்போது வெளியே போ. அதட்டுகிறேன். தேவ சிந்தை பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, தேவ அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, தேவ ஞானம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, தேவ கிருபை பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இப்போதே பரிசுத்த ஆவியானவர் காண்டாம் மிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை பிள்ளைங்க மேலே நான் தெளிக்கிறேன். இப்போது மகிமை இறங்கட்டும், இப்போது மகிமை இறங்கட்டும். இப்போ பாருங்க, உங்க பிள்ளைங்க மேலே ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றுவதை பார்க்க போறீங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற வாலிப பிள்ளைங்க மேலே ஒரு அக்கினி தழல். எல்லாம் வாயை திறந்து அப்பா 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 என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு குயவன் கடத்தில் களிமண் இறப்பது போல என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நீங்க சொல்லும்போது ஒரு வல்லம் உங்க மேல பாய போகிறது, ஒரு மகிமை உங்க மேல பாய போகிறது, ஒரு அக்கினி ஸ்தம்பம் உங்க மேல இறங்க போகிறது. தேவ கிருபை இப்போது ஊற்றப்பட போகிறது. நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட நிந்த, நீ பட்ட அவமானம் உன் பிள்ளைகள் பட போவது கிடையாது. உன் பிள்ளைகள் எழும்புவார்கள், உன் பிள்ளையை வெளிச்சம் கொடுப்பார்கள், உன் பிள்ளைகள் ஜாதிகளை சொந்தமாக்குவார்கள், உன் பிள்ளைங்க உலகத்துக்கு உப்பாக, உன் பிள்ளைகள் உலகத்துக்கு ஒளியாக மாறும்படியான ஒரு வல்லமை இப்போது இப்போது தேவ பிள்ளைங்க மேல இப்போது இப்போது இறங்கு
இறங்குவதாக. ஷபா கத்தூடா கல்லா ரிபலா தூரபா கத்தடா லிமாரா தூரபாலா காராலரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்கப்பா. ஓ ரபாலா தூரபாலா காராலரபா, ஓ ரபாலா தூரபா. ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த ஆவியே. எல்லாம் சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. என் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே. எல்லாம் சொல்லுங்க. ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். எல்லாம் சொல்லுவீங்களா? நினைவெல்லாம் சத்தமா சொல்லுங்க. பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் என் பிள்ளைகளை வழி நடத்து. சொல்லுங்க. நாள் முழுதும் என் பிள்ளைகளை வழி நடத்தும், செயல்படுத்தும். திருப்பி சொல்லுங்க. நாள் முழுதும் என் பிள்ளைகளை வழி நடத்தும், செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. என் பிள்ளைகளுக்கு அதிசயம், என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் நாயகரே, காயம் கட்டு கர்த்தாவே. சொல்லுங்க. காயம் கட்டு கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. என் பிள்ளைகளை புதிதாக்கும் பரிசுத்தரே, என் பிள்ளைகளை புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்று. என் பிள்ளைகளை உடைத்து விடும் உருமாற்று, பண்படுத்து பயன்படுத்து. என் பிள்ளைகளை ஆமென். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தே பரிசுத்த ஆனவரே. இந்த இடத்துல எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய சரீரத்துடைய பலவீனத்தை குறித்து, பிள்ளைகளுடைய ஒரு சோர்வை குறித்து கலங்கியிருக்கிற தாய்மார்கள் இந்த இடத்துல இருப்பதை நாவில உணர்றேன். கர்த்தர் சொல்கிறார், மகளே, இனி உன் பிள்ளையை பற்றி நீ கவலைப்படாது. இனி உன் பிள்ளைய வாழ்க்கை என் கையில் இருக்குது. உன் பிள்ளைகளை நான் இனிமேல் கரம் பிடிச்சு நடத்த போகிறேன். நீ உன் பிள்ளைகளை என்கிட்ட அர்ப்பணி அப்படிங்கிறார். சம்துடமா தூர பல கரலரபா.